இப்போ விவாகரத்து அந்த மாரி இருக்காங்கன்னா, இவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் வந்து லிசன் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றது. அங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி பேசப் போறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நிறுத்தி நிதானமா, நான் நான் அப்படின்னு பேசாம, நான் இதெல்லாம் பண்ணுனேன். எல்லாருமே நானுன்னு பேசாம, நாம என்ன பண்ண போறோம்? ஓகே நம்ம இப்படி நடந்ததுங்கிறப்போ, மேஷ ராசிட்ட இது ஒரு குறைபாடு உண்டு. ஏன்னா மேஷ ராசி வந்து தன்னை எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா நெனச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த டாமினன்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி, மேஷ ராசிக்காரங்களுக்கு. அ அவ்வளோ சீக்கிரம் அவங்கனால வந்து தப்ப ஒத்துக்க முடியாத ஒரு இது. தப்ப எப்போ ஒத்துக்குவாங்கன்னா, அ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒத்துக்குவாங்க. பட் ரொம்ப லேட் ஆயிரும். அது வந்து பிரேக் டவுன் ஆயி அழுகுற மாரி இருந்தாலும், அந்த டைம்ல எல்லாரும் உங்கள விட்டு போயிடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் வந்து டெம்பரவரி. இத எப்படி நார்மலா சால்வ் பண்ண முடியுமோ, உங்களுடைய கெத்த எங்க காட்டணும், உங்களுடைய சரண்டரிங் அதாவது டோட்டலா சரண்டர் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ரொம்பவும் சரண்டர் ஆயிறக்கூடாது.